காலையில சமைக்கிறதுக்கு மீன் எடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னா லேட் ஆயிடுச்சுன்னு போயிட்டு வேலை முடிஞ்சு வரும்போது ஈவினிங்கா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதுவும் கிளீன் பண்ணாம. இப்போ இதை யாரு கிளீன் பண்றதுன்னு கேட்டா நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயோ இது பெரிய டாஸ்க் ஆச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு உடனே போன் எடுத்து யூடியூப்ல மீனை எப்படி சுத்தம் செய்வதுன்னு 2-3 வீடியோ ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துட்டு மீனை கிளீன் பண்றது இவ்வளவு ஈஸி தானா, இப்போ எப்படி அசால்ட் பண்றேன் பாருங்க. நீ எடுற அந்த கத்திரிக்கோலன் டக்கு டக்குன்னு அந்த சைட்ல இருந்ததெல்லாம் கட் பண்ணிட்டு மேல இருக்க அந்த செதிலும் லைட்டா கிளீன் பண்ணிட்டு இந்த தலைக்கிட்ட வரும்போது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. அதை கிளீன் பண்ண தெரியாம மொத்தமா மண்டையை பிச்சு எடுத்துட்டு அந்த நெத்தி மட்டும் கொஞ்சமா இருந்தது. வாங்கிட்டு அந்த 5 மீன்ல 2 மீனுக்கு தலையே சுத்தமா இல்ல, 3 மீனுக்கு மட்டும் லைட்டா இருந்தது. சரி ஓகே நம்ம தானே சாப்பிட போறோம்னு ஒரு வழியா கிளீனிங் ப்ராசஸ்லாம் சக்சஸா முடிச்சாச்சு. தலை இருந்தா தலையை வச்சு குழம்பு பண்ணிடலாம், இதை மட்டும் வச்சு என்ன பண்றது, ஒரு வழியா ஃப்ரை பண்ணிடலாம். 5 மீனுக்கும் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 2 hours ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். மீன் கிளீன் பண்ணதுல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, அதனால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாம்பார் வச்சு தோசை ஊத்திக்கலாம்னு சாம்பார் ஒரு சைடு வச்சுட்டு மீனை லைனா பொரிச்சு எடுத்தாச்சு. சாதம் சாம்பார் ஃபிஷ் ஃப்ரைன்னு வச்சு சாப்பிட்டு இந்த காம்போ இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா தோசையும் நல்லா தான் இருந்தது. அவ்வளவுதான், நாளைக்கு இன்னொரு மினி விலாக்ல பார்க்கலாம். பை.